Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையில் 10 தொகுதிகளில் திமுக தலா 5 தொகுதிகளை 2021 வென்றன. இந்த நிலையில் மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடப்பது என்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ரமேஷ். 47 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிறது மதுரையில் நடக்குது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நேற்று முதல்வரோட வருகை அப்படிங்கறதே ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா ஒரு புது பாணியிலான ஒரு நகர்வலத்தை முதல்வர் மேற்கொண்டிருந்தாரு. தன்னோட அண்ணனை போய் சந்திச்சிருந்தாரு. ஒரு காலத்துல பவர்ஃபுல்லான தென்மண்டல பொறுப்பாளர் அப்படிங்கிற பதவியில இருந்த அழகிரியை முதல்வர் ஸ்டாலின் சந்திச்சது அப்படிங்கிறதும் கவனம் பெற்றிருக்கிறது. இந்த பொதுக்குழு அப்படிங்கிறதுமே ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொதுக்குழுவா பார்க்கப்படுது மதுரையில நடப்பதனாலேயே. இதன் மூலியமா முதல்வர் ஸ்டாலினோட அரசியல் வியூகம் என்ன ரமேஷ்? அதாவது பொதுக்குழு அனைத்துமே சென்னை போன்ற வடபகுதிகளில் நடப்பதால் குறிப்பாக கட்சியுடைய கொள்கைகள் மற்ற விஷயங்களை இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தென்பகுதியில் இருக்கவங்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். இதன் மூலியமாக பாத்தீங்கன்னா இப்ப அங்க ரோட் ஷோ போறாரு, அங்க பாத்தீங்கன்னா கொடிக்கம்பம் நடுறாங்க. இப்ப அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன நடக்குது அப்படின்னு கேட்பாங்க. இதன் மூலியமாக வரலாறுகள் திமுகவுடைய வரலாறு பேசப்படும், அங்க பேசு பொருள் ஆகும். எனவே இதை மையப்படுத்தி தான் செய்திருக்கிறார்கள். வழக்கமாகவே சென்னையை மையப்படுத்தி அரசியல் செய்வது நிறுத்திவிட்டு தற்போது இந்த ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். தற்போது TKS இளங்கோவன் பேசிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இரங்கல் தீர்மானம் வாசித்துக் கொண்டிருக்கிறார். அண்மையில் உயிரிழந்தவர்களுக்கு, குறிப்பாக காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் என பல்வேறு யாரெல்லாம் தற்போது மறைவுற்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு 2022ஆம் ஆண்டு கடைசியாக 2 ஆண்டுகளுக்கு முன்பாக பொதுக்குழு நடைபெற்றது. குறிப்பாக ரமேஷ், நம்ம தொடர்ந்து பேசலாம். திமுகவின் செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் பேசி வருகிறார். காட்சிகளை பார்க்கலாம். ராமநாதன், தோமுசா பேரவை இணை பொதுச் செயலாளர் மா பேச்சுமுத்து, மொழிப்போர் தியாகி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சங்கராபுரம் பச்சையப்பன், சென்னை மேற்கு மாவட்டம் திருவல்லிக்கேணி பகுதி அவைத்தலைவர் காவே செழியன், திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழக சொத்து பாதுகாப்பு குழு செயலாளர் பேசு திருவேங்கடம், விருதுநகர் தெற்கு மாவட்ட வத்திராயிருப்பு பேரூர் செயலாளர் முனியாண்டி, சட்டப்பேரவை முன்னாள் தலைவர் தேர்தல் பணிக்குழு தலைவர் சேடப்பட்டி முத்தையா, கோவை தெற்கு மாவட்டம் வால்பாறை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவை தங்கம், வேலூர் மேற்கு மாவட்டம் திருப்பத்தூர் கந்திலி கிழக்கு ஒன்றிய செயலாளர் KS அன்பழகன், மாநிலங்களவை முன்னாள் உறுப்பினர் கழக மூத்த வழக்கறிஞர் ஜின்னா, திருவள்ளூர் மாவட்டம். நாம் செய்தியாளர் ரமேஷிடம் தொடர்ந்து பேசலாம். ரமேஷ், ஏற்கனவே நம்ம பேசிட்டு இருந்தோம், இந்த தென் மாவட்டத்துல இந்த பொதுக்குழு கூட்டத்தை நடத்துறது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றிருக்கு அப்படின்னு. நீங்க தொடரலாம். திமுகவை பொறுத்தவரை மதுரையில 2021 சட்டமன்ற தேர்தலில் 5 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றார்கள். இந்த 5 பேர்ல 2 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. PTR பழனிவேல் தியாகராஜன் மற்றும் மூர்த்தி ஆகியோருக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட தற்போது அங்க குறிப்பாக மேயர் மேயர் PTR உடைய ஒரு பரிந்துரையில் வந்தவர். அவருக்கும் மூர்த்திக்கும் ஒரு சிக்கல் இருந்து வருகிறது. அண்மையில் கூட மேயருடைய கணவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். எனவே இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய வகையிலும் வரக்கூடிய தேர்தலில் இன்னமும் அதிகமான இடங்களை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே மதுரை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு வெங்கடேசன் CPM MP-யாக இருக்கிறார். எனவே மற்ற MP-யாக இருந்தாலும் கூட இங்க இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள், மதுரையை தலைமையிடமாக கொண்டுதான் தென் மாவட்டங்களில் செயல்படுகின்றன. சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கட்சியை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 57 தொகுதிகளுக்கு 2 பேர் இன்சார்ஜாக இருக்கிறார்கள். ஒன்று தங்கம் தென்னரசு, மற்றொன்று கனிமொழியிடம் 4 மாவட்டம் கொடுத்திருக்கிறார்கள். மண்டல பொறுப்பாளர் என்ற அடிப்படையில் கன்னியாகுமரி, தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களும், தங்கம் தென்னரசுக்கு சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள், மதுரை தற்போது இருக்கக்கூடிய மதுரையும் தங்கம் தென்னரசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேனி, சிவகங்கை, அவருடைய மாவட்டமான விருதுநகர் உள்ளிட்ட 35 சட்டமன்ற தொகுதிகள் தங்கம் தென்னரசுடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 22 சட்டமன்ற தொகுதிகள் கனிமொழியிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தென் மண்டலத்துல எந்தவித
எண்ணிக்கையும் குறையாமல் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தற்போது அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி இருக்கிறது. பாஜக மாநில தலைவருடைய சொந்த ஊர் தென் மாவட்டங்களில் ஒன்றான நெல்லையை சேர்ந்தவர். எனவே அவரும் அங்கு பாலிடிக்ஸ் செய்வதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதையெல்லாம் ஓவர் கம் செய்வதற்காக தான் தற்போது திமுகவுடைய பொதுக்குழு மதுரையில் கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த மதுரை பொதுக்குழுவில் பல்வேறு விதமான தீர்மானங்கள் 30க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல முக்கியமாக கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கு மாநில பொறுப்பு. ஏன்னா இப்ப இருக்கிற திமுகவில் 5 துணை பொதுச் செயலாளர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். அதை எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும். அதற்கு பொதுக்குழுவுடைய அனுமதி வேண்டும். திமுகவில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டும் என்றால் அது பொதுக்குழுவை தான் கூட்டி எடுப்பார்கள். கஷ்டமான காலகட்டங்கள்ல பொதுக்குழு கூடியிருக்கு. 2018 ஆகஸ்ட் மாதம் கலைஞர் கருணாநிதி மறைவேற்ற போது உடனடியாக கூடியது ஆகஸ்ட் 28ஆம் தேதி திமுகவுடைய பொதுக்குழு. அந்த பொதுக்குழுவில் தான் ரமேஷ் நம்ம தொடர்ந்து பேசலாம். டி.கே. இளங்கோவன் பேசி வரும் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சங்கர், கடலூர் கிழக்கு மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பி. ராமலிங்கம், இலங்கை தமிழர்களின் உரிமைகளுக்காக வாழ்நாளெல்லாம் குரல் கொடுத்த மாபெரும் அரசியல் ஆளுமை சம்பந்தன், ஈரோடு வடக்கு மாவட்ட தலைமைச் செயற்குழு உறுப்பினர் கோபி வி.பி. சண்முகசுந்தரம், சிவகங்கை மாவட்ட துணை செயலாளர் கே.எஸ். மணிமுத்து, காஞ்சிபுரம் மாவட்ட கழக முன்னாள் செயலாளர் கண்டோன்மெண்ட் சி. சண்முகம், சேலம் கிழக்கு மாவட்டம் பொதுக்குழு உறுப்பினர் கெங்கவல்லி ஷேக் மொஹிதீன், காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் எம்.டி. சண்முகம், கழக ஆதிதிராவிடர் நலக்குழு தலைவர் க. சுந்தரம், சிறுபான்மையினர் மற்றும் கிறிஸ்தவர்களின் நலன் காத்த தழகர்த்தர் பேராயர் எஸ்ரா சர்க்குணம், சென்னை மாநகராட்சி முன்னாள் ஆளுங்கட்சி தலைவர் சி. வி. மலையன், தலைமை கழக பேச்சாளர் சீரணி சண்முகம், கழக செய்தி தொடர்பு துணை செயலாளர் கோவை செல்வராஜ், காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழக மூத்த முன்னோடி திருப்பெரும்புதூர் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் ஏ. கோதண்டம், புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் அமைப்பாளருமான டி. ராமச்சந்திரன், கழக சட்டத்திட்ட திருத்தக்குழு உறுப்பினர் கோவை நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் கோவை இரா மோகன், கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா, புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் புதுக்கோட்டை மாநகர செயலாளர் ஆ. செந்தில், திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மீஞ்சூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஆசானபுத்தூர் பா. சுகுமாரன், கழக முன்னாள் மாநில தொண்டரணி செயலாளர் சிந்தை மு. ராமச்சந்திரன், கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பி. ஆர். சுந்தரம், கழக முன்னோடி முரசொலி முன்னாள் புகைப்பட நிபுணர் ஹாப்பி ஸ்டுடியோஸ் ராஜேந்திரன், மதுரை தெற்கு மாவட்டம் அவனியாபுரம் கிழக்கு பகுதி செயலாளர் வழக்கறிஞர் மணிசேகரன், கழக நெசவாளரணி துணை செயலாளர் ஆண்டிப்பட்டி ஆ. ராமசாமி, காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட உத்தரமேரூர் ஒன்றிய முன்னாள் செயலாளர் தலைமைச் செயற்குழு உறுப்பினர் இரா நாகன், சென்னை தெற்கு மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் சைதை சம்பத், புதுக்கோட்டை மாவட்ட முன்னாள் அவைத்தலைவர் பொன்பேத்தி இரா துரைமாணிக்கம், கோவை மாநகர மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் மா. மகுடபதி, கோவை வடக்கு மாவட்டம் ஆலாந்துறை பேரூர் செயலாளர் ஏ. கே. ரங்கசாமி, கரூர் மாவட்டம் குளித்தலை தொகுதி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் எம். கந்தசாமி, தென்காசி வடக்கு மாவட்ட அவைத்தலைவர் கோ. பத்மநாபன், தென்காசி வடக்கு மாவட்ட கழக தீர்மான குழு உறுப்பினர் ப. ஆ. சரவணன், கடலூர் கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் து. தங்கராஜு, திருநெல்வேலி கிழக்கு மாவட்டம் பாளையங்கோட்டை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் கே.எஸ். தண்டபாண்டி. இவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வரையில் 2 நிமிடம் அனைவரும் எழுந்து நின்று இரங்கல் அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து கழக சட்டத்திட்ட தீர்மானம் தற்போது திமுக பொதுக்குழு கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. தற்போது உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முக்கியமாக மன்மோகன் சிங், குமரி அனந்தன் போன்றோருக்கு இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் மிக முக்கியமாக தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் மறைவுக்கும் இரங்கல் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திமுக பொதுக்குழு முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் கூடியிருக்கிறது. தற்போது இரங்கல் தீர்மானங்கள் வாசிக்கப்பட்ட காட்சிகளை பார்த்தோம். பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
மன்மோகன் சிங், முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், குமரி அனந்தன் உள்ளிட்டோருக்கும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காட்சிகளை பார்த்தோம். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.